அடுத்த ப்ரோமோ ஒன்று வந்திருக்கு மக்களே. என்ன ப்ரோமோ அப்படின்னா, பாத்ரூம் ஏரியாக்குள்ள நம்மளுடைய பார்வுக்கும் சுபிக்கும் நடக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து. ஓகே, ரம்யா ஜோட உட்காந்து பார்வதி பேசிட்டு இருக்காங்க. கூட வந்து அவருடைய அல்லக்கை இருக்காரு, பார்வதியோட அல்லக்கை. இப்போ என்ன நடக்குதுன்னா, இவங்க கான்வர்சேஷனுக்கு நடுவில் அந்த கண்டென்ட் என்ன சொல்லுது, என்ன வந்து பல இடங்களில் வந்து மண்டையை கழுவுறதுக்கு ட்ரை பண்ணா, உன்னோட திறமையை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன், நீ பல இடங்களில் என்ன மண்டையை கழுவுறதுக்கு ட்ரை பண்ண அப்படின்ற திறமையை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுக்க, அதுக்கு வந்து அந்த பிள்ளை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கு. சுபிஷா பார்க்குது அப்படின்னு ஒன்று மேடம் என்ஜாய் பண்ணுறாங்க. அதை பாருங்க, மாட்டி விட்டா பத்தியா அப்படின்ற மாதிரி என்ஜாய் பண்ணி இந்த சைடு வந்து இது பண்ணுறாங்க. அதை கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ விஜய் டிவி என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றத நமக்கு புரிஞ்சு, கண்டென்ட் வைஸ் வந்து யார் யாருக்கு என்ன ரோல் அசைன் பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்குள்ளே வந்து அவங்க போகிறாங்க. பாரு அப்படின்ற ஆளுக்கு என்ன கேட்டகரி ஆஃப் ரோல் கிடைக்க போகுதுன்றத நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். ஒரு சர்டன் கேட்டகரி சும்மா வருவாங்க, வாய் பேசுவாங்க, வாயால் பண்ணக்கூடிய விஷயங்களை இது பண்ணுவாங்க, நெகட்டிவிட்டியை சம்பாரிச்சுக்குவாங்க, வெளியே போயிடுவாங்க. ஆனால் திருப்பி அடுத்த சீசன் வருவாங்க, அதுக்கடுத்த சீசன் வருவாங்க. அந்த மாதிரி வந்து வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அவங்களுடைய கண்டென்ட்ல எல்லாத்துலேயுமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இனிமேல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து, இந்த பற்ற வைக்கிறதுல பயங்கரமான ஆள், இல்லை கொளுத்தி விடுறதுல பயங்கரமான ஆள், இல்லை அடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பற்ற வைக்கிறதுலாம் ட்ரெண்ட் ஆயிடுச்சு, கொளுத்தி விடுறதுன்னு ட்ரெண்ட் ஆயிடுச்சு, புதுசாக ஏதாவது ஒரு வேர்டு கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா, அனல் மூட்டுறது அப்படின்னு ஏதாவது வேர்டு கண்டுபிடிப்பாங்க, அதில் பயங்கரமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பொசிஷன் கொடுப்பாங்க. அல்டிமேட்டாக என்ன அப்படின்னா, பஞ்சாயத்து பண்ணணும், வேலை பார்க்கக்கூடாது, மொத்தத்தில் வாயால் வடை சுடணும், அவ்வளோதான், சிம்பிள். இதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. பார்வதி இதால் வந்து இந்த டைட்டில் ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேரக்டரை வச்சுட்டு மக்களை சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, இல்லைன்னு நான் சொல்ல, பார்வை பிடிச்சவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க. பட் அதை வச்சு டைட்டில் ஜெயிக்க முடியாது. ஓகே, வெகுஜன மக்களை வந்து கவர் பண்ண முடியாது. அதுக்கு இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆப்போசிட்டில் இருக்க தவறு பண்ணாலும் அதை வந்து ஒரு லெவல் வரைக்கும் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான திறமை வேணும். புல்லிங் பண்ணவே கூடாது. நீங்கள் எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் இன்னொருத்தவங்கள புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, மக்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி மெதுவாக கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதுவும் பிக் பாஸில் வந்து எவ்வளவு செல்வாக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் வச்சுருந்தீங்கனாலும் உடஞ்சி சுக்குநூறாகி பாதியிலே வெளியே போக வேண்டிய கண்டிஷனுக்கு தள்ளப்படுவீங்க. ஸோ பாரு அந்த கண்டிஷனுக்கு போயிடுவாங்களோ அப்படின்றது எனக்கு பயமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காங்க, கேமரா சென்ட்ரிக்காக இருக்காங்கன்றது எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. அதே மாதிரி வேலை சோம்பேறி அப்படின்றது எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை புள்ளி பண்ணுறது அப்படின்றது எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. ஒரு விஷயம், நம்ம இவருடைய பிரவீனோட மேட்டரில் வந்து அவர் இப்படி இது பண்ணிட்டு போகிறத வந்து சொல்லி காணிச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அந்த கேரக்டரில் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. இப்போ இவங்களோட சுபிக்ஷா அவங்கள வந்து பேசி இது பண்ணி அவங்கள வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு இவங்க சிரிக்கிறத வச்சு பார்க்கும்போது அது மக்களுக்கு நெகட்டிவாக தான் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி.